பிரியா குட்டி, எங்க ஸ்வேதாக்கு பர்த்டேவா இல்ல உனக்கா? ஏஞ்சல் மாதிரி இருக்க. ஆண்டி, மாயா அண்ட் மாயா ஈமோ சோப்புல குளிச்சு ஷாம்பூல ஹேர் வாஷ் பண்ணி ஈமோ ஃபேனஸ் கிரீம் லிப் கேர் கிரீம் தான் யூஸ் பண்றேன். ஸ்வேதாக்கு கூட மாயா அண்ட் மாயா காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, ஆன்டி ஏஜிங் கிரீம், பிளாக் மார்க் ரிமூவர், ஹேர் வாஷ், ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசிங் லோஷன், ஃபுட் கேர் கிரீம்னு மாயா அண்ட் மாயா ஈமோ காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பாட்டி நீங்க கூட ஏஞ்சல் மாதிரி ஆயிடுவீங்க. மாயா அண்ட் மாயா ஈமோ காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். நண்பா, கீமு கிபி மாதிரி அது என்ன ஈமு? ஈமு ஆஸ்திரேலியாவின் தேசிய பறவை. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இதுக்கு மேல உனக்கு விளக்கம் தேவைன்னா பிசி ஈமு ஃபார்ம்ஸுக்கு தான் போகணும். ஏன் அதுக்காக ஆஸ்திரேலியா தான் போகணுமா என்ன? அப்படி ஒன்றும் இல்லை, அது நம்ம திருச்செங்கோட்டில் தான் இருக்கு. பிசி ஈமு ஃபார்ம்ஸ் இந்தியா லிமிடெட பண்ணேன்னு சொல்றதை விட இந்தியாவின் தலை சிறந்த ஈமு ஆராய்ச்சி மையம்னே சொல்லலாம். நானே ஈமுவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. வா, ஒரு நட திருச்செங்கோடு போயிட்டு வரலாம். வாருங்கள், தங்கள் வரவு நல்வரவாகட்டும். விசி ஈமு ஃபார்ம்ஸ் இந்தியா லிமிடெட் சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் ஈமு வளர்ப்பிற்கேற்ற சுற்றுச்சூழலுடன் பாதுகாப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் பூர்வீக மற்றும் தேசிய பறவையான ஈமு அமெரிக்க பண்ணையில் வியாபார ரீதியாக வெற்றிகரமாக வளர்க்கப்பட்டு வருகிறது. ட்ரோமியஸ் நோவா ஹொலாண்டியே என்ற உயிரியல் பெயர் கொண்ட ஈமு சுமார் 30 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இப்பூமியில் தோன்றின. 5 முதல் 6 அடி உயரமுள்ள இப்பறவைகள் முட்டையிலிருந்து வெளிவரும் பொழுது சுமார் 10 அங்குல உயரமே இருக்கும். பறக்கும் தன்மையற்ற ஈமுக்கள் 24 மாதங்களிலேயே முழு வளர்ச்சி அடைகின்றன. செப்டம்பர் முதல் பிப்ரவரி மாதம் வரை 20 முதல் 30 முட்டைகளை இடும். 25 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடிய ஈமுக்கள் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை இனப்பெருக்கம் செய்ய வல்லவை. இயல்பாகவே ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் விளங்கும் இப்பறவைகளை பொதுவாக எந்த நோயும் தாக்குவதில்லை என்பதால் நமது பண்ணைகளில் இதன் பெரும்பான்மையான குஞ்சுகள் முழு வளர்ச்சியடைந்து சிறந்த பயனை அளிக்கின்றன. நமது பண்ணையில் மட்டும் இத்தகைய தாய்ப்பறவைகளின் எண்ணிக்கை 5000 ஆகும். இது தவிர இறைச்சிக்காகவும் எண்ணெய்க்காகவும் வளர்க்கப்படும் கறிக்கோழிகள் சுமார் 10,000 வரை இருக்கின்றன. இது தவிர நமது பண்ணையின் ஈமுக்களை ஒப்பந்த அடிப்படையில் வளர்த்து வருபவர்களிடம் உள்ள பறவைகளின் எண்ணிக்கை சுமார் 10,000. மரகத முட்டை. தாய்ப்பறவைகள் இடும் மரகத பச்சை நிற முட்டைகளில் 60 முதல் 70% குஞ்சுகளாக வெளிவரும். எஞ்சியுள்ளவை கைவினை பொருட்களாக மாற்றப்பட்டு எமது மாயா அண்ட் மாயா ஷோரூம்களில் விற்பனை செய்யப்படுகிறது. ஆக 100% முட்டைகளும் பணமாக மாறுவதால் இம்முட்டைகளை தங்க முட்டை என்றும் கூறலாம். முட்டைகளை அடை காக்கும் நிலையத்திற்கு இன்குபேட்டர்ஸ். இந்த கிருமிநாசினி தொட்டியில் உங்கள் கால்களை சுத்தம் செய்து கொண்டு வாருங்கள். ஒரே சமயத்தில் சுமார் 1,00,000 முட்டைகளை அடைகாக்கும் திறனுடைய இந்நிலையத்தில் உள்ள அதிநவீன தானியங்கி இன்குபேட்டர்கள் முட்டைகளை குறிப்பிட்ட வெப்பம் மற்றும் சீதோஷ்ண நிலையில் வைத்திருக்கின்றன. ஈமு குஞ்சுக்கள் வெளிவரும் நிலையில் உள்ள முட்டைகள் இந்த முட்டை பொரிப்பு நிலையத்திற்கு ஹேச்சரி லாவகமாக மாற்றப்படுகின்றன. பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த குஞ்சு பொரிப்பு பெட்டகங்களும்
சீதோஷ்ண நிலை கட்டுப்பாட்டிலேயே இயங்குவதால் இங்கும் எமது பணியாளர்களின் கண்காணிப்பு தீவிரமாக இருக்கும். இதோ மரகத முட்டையிலிருந்து வெளி உலகை காணும் ஆவலோடு வெளிவரும் இக்குஞ்சை பாருங்கள். பொரித்த சில மணி நேரங்களிலேயே நடமாடக்கூடிய இக்குஞ்சுகள் மருத்துவரால் பரிசோதிக்கப்பட்டு அவற்றிற்கு ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் நிவர்த்தி செய்யப்பட்டு அவர்களின் தொடர் கண்காணிப்பிலேயே இருக்கும். மூன்று நாட்கள் கழித்து குஞ்சு பொரிப்பு பெட்டகத்தில் இருந்து இவை குஞ்சு பராமரிப்பு நிலையத்திற்கு மாற்றப்படும். இங்குதான் அவை தங்களின் முதல் உணவை ருசிக்கின்றன. தொட்டி போன்ற அமைப்புடைய இந்த குஞ்சு பராமரிப்பு நிலையத்தில் தொட்டிக்கு 30 முதல் 40 குஞ்சுகள் வரை பராமரிக்கப்படும். இதோ இங்கே அலைகடலென ஆர்ப்பரித்து உங்களை வரவேற்க ஓடிவரும் இவை 1 மாத ஈமு குஞ்சுகள். சிறிய வரி குதிரைகளின் பவனி போன்று தோன்றும் இவை பெரிதாக வளர வளர வரிகள் மறைந்துவிடும். கழுத்தில் கருமை படர்ந்து சுமார் 3 அடி உயரமுள்ள இவை 3 மாத ஈமு குஞ்சுகள். பொரிக்கும் பொழுது 10 அங்குல உயரமே இருந்த இவை 3 மாதங்களில் அசுர வளர்ச்சி அடைந்துள்ளது ஆச்சரியமான உண்மை. எமது நிறுவனத்தின் தீவிர ஆராய்ச்சியின் மூலம் வயதிற்கேற்ப தீவனம் வழங்கும் பொழுது ஈமு குஞ்சுகள் திடகாத்திரமும் ஆரோக்கியமும் ஒருங்கிணைந்த முழு வளர்ச்சியை அடைகின்றன என்று கண்டுள்ளோம். எமது பண்ணையிலேயே சுகாதாரமான முறையில் தரமான மூலப்பொருட்கள் கொண்டு தீவனம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனால் எமது பண்ணை கோழிகள் பூஞ்சை, ஒட்டுண்ணி மற்றும் பிற செரிமான கோளாறுகளின்றி ஆரோக்கியமாக வளர்கின்றன. இப்படியாக 24 மணி நேர கண்காணிப்பில் வளர்க்கப்படும் ஈமுக்கள் 18 மாத கால முடிவில் நமக்கு பயனளிக்க துவங்குகின்றன. 12 மாதங்களில் முழு வளர்ச்சியடையும் ஈமு கோழிகள் மருத்துவரால் நன்கு பரிசோதிக்கப்பட்டு தாய் கோழியாகவும் கறிக்கோழியாகவும் தரம் பிரிக்கப்படுகின்றன. பின்னர் கறிக்கோழிகள் 18 மாத கால முடிவில் எமது பண்ணையின் சுத்தமும் சுகாதாரமும் ஒருங்கிணைந்த அறுவை நிலையத்தில் ஹலால் முறையில் அறுக்கப்பட்டு தொடை, விலா, கழுத்து என்று ரகம் பிரிக்கப்பட்டு சுகாதாரமாக பேக்கிங் செய்யப்படுகிறது. இன்றைய நவநாகரீக உலகின்
ஆரோக்கிய உணவாக ஈமு இறைச்சி விளங்குகிறது. 98% கொழுப்பற்ற இது புரதம் மற்றும் இரும்பு சத்து நிறைந்தது. மேலும் கோழி, பன்றி, ஆடு, மாடு இவற்றுடன் ஒப்பிடும்போது ஈமு இறைச்சியில் கொலஸ்ட்ராலும் கலோரிகளும் மிக குறைவாக உள்ளதால் இது மிக ஆரோக்கியமான, இதயத்திற்கு இதமான இறைச்சியாக அமெரிக்க உணவுத்துறை பரிந்துரைத்துள்ளது. ஒரு பறவையிடம் 18 முதல் 20 கிலோ இறைச்சி கிடைக்கும். இது 100% ஹலால் அத்தாட்சி பெற்றது, எனவே ஏற்றுமதிக்கும் உகந்தது. சென்னையில் உள்ள எமது நிறுவனத்தின் மாயா அண்ட் மாயா ஈமு ரெஸ்டாரண்டில் கைதேர்ந்த சமையல் நிபுணர்கள் நாவில் உமிழ் ஊறும் வகையில் ஈமு இறைச்சியால் உருவாக்கப்பட்ட இந்தியன், சைனீஸ் மற்றும் தந்தூரி உணவு வகைகளையும் ஆரோக்கியமான நொறுக்கு தீனி போன்ற கட்லெட், பாப்ஸ், ஸ்ட்ரிப்ஸ் போன்றவற்றையும் உங்களுக்கு தயாரித்து வழங்குவார்கள். இந்தியாவில் முதன் முறையாக ஈமு உணவு வகைகளுக்கென்றே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட உணவகம் இதுவே. மேலும் ஆரோக்கியமான இந்த ஈமு இறைச்சி அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தமிழகமெங்கும் விற்பனை நிலையங்கள் அமைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. கொழுப்பு. ஈமுக்களின் திமில்களில் உள்ள கொழுப்பை கொண்டு வடிக்கப்படும் எண்ணெய்க்கு அதீதமான மருத்துவ குணங்கள் உண்டு. ஏனைய பிசுபிசு களிம்புகள் போலல்லாமல் நமது சரும செல்களின் கொழுப்பிற்கு இணையான ஈமு எண்ணெய் சருமத்தின் 7 அடுக்குகளிலும் ஊடுருவி தனது சரும பராமரிப்பு மற்றும் நிவாரண செயல்திறனை வெளிப்படுத்துகிறது. எமது பண்ணையிலேயே ஈமுவின் கொழுப்பிலிருந்து ஈமு எண்ணெயை பிரித்தெடுக்கும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது. தரம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு இயங்கி வரும் இந்நிலையத்திலிருந்து கிடைக்கும் மருத்துவ குணங்கள் செறிந்த ஈமு எண்ணெயின் பயனை அனைவரும் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் விசி ஈமு ஃபார்ம்ஸ் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் வெளிப்பாடுதான் மாயா அண்ட் மாயா ஈமு காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். 21/11/2011 அன்று இந்தியாவிலேயே முதன் முறையாக ஈமு எண்ணெயை கொண்டு உருவாக்கப்பட்ட 17 அழகு சாதன பொருட்களையும் நிவாரணிகளையும் எமது நிறுவனம் அறிமுகப்படுத்தியது. தற்போது 15 மாவட்ட மக்களின் ஏகோபித்த ஆதரவையும் நன்மதிப்பையும் பெற்று அமோகமாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. விரைவில் தமிழகமெங்கும் அறிமுகப்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். என் குளியல், என் சுதந்திரம், என் மேனியின் பாதுகாப்போ என்றும் நிரந்தரம். ஈமு ஆயில் சருமத்தின் 7 அடுக்குகளில் ஊடுருவி செல்களின் EFAவை சமன் செய்து சருமத்தை மென்மையாக்கி பளபளக்கச் செய்கிறது. இவ்வளோ இருக்கா ஈமுல? ஆராய்ச்சி மையம் மாதிரி என்ன? உண்மையிலேயே பிசி ஈமு ஃபார்ம்ஸ் ஆராய்ச்சி மையமே தான். ஆமாண்டா. அப்புறம் இன்னும் நீ முக்கியமா கவனிச்சியா? இவங்க தான் இந்தியாவிலேயே முதலா ஈமு ரெஸ்டாரண்ட், அழகு சாதன பொருட்கள் மற்றும் நிவாரணிகளை மாயா அண்ட் மாயா என்ற பெயரில் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இப்பதான் புரியுது. ஈமுன்னா ஈட்டும் முதலீடுன்னு